பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 14வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தேவரீர், நீர் எங்களோடு பேசி எங்களோடு தங்கி வாசம் பண்ண விரும்புகிறீர் என்றாச்சா. அப்பா, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்களும் நடந்து கொள்ள, எங்களுடைய எண்ணங்கள் எங்கள் செய்களினாலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பீர். ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதுவே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்காமல் எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்து செயல்படும் பொழுது கர்த்தருடைய கோபம் எங்கள் மேல் நிற்குமே. தகப்பனே, உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. நீர் எங்களுக்கு கற்பிக்கிறபடியே நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை தாங்க ஆவியானவரே. அப்பா பிதாவை, நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க வேண்டும். நீர் எங்கள் தேவனாய் இருந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்தரலும், நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. துன்மார்க்குடைய கிரிகள் அத்தனையும் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தில். தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா பிதாவே, இறங்குவீராக என்றாச்சா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இஸ்ரேலை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அதிபர் ஜனங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய கிருபை தாங்க. உங்க வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கிருள்வீராகப்பா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் இறங்குவீராக. அவங்க சுயபத்தியில், சுய பெருமைக்காக, சுய புகழ்ச்சிக்காக அவங்க ஏறெடுக்கிற திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்குமே. கர்த்தர் நீர் இறங்கிருளும் ஐயா. அவர்களோடு நீர் பேசுவீராக தகப்பனே. உம்முடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கப்படட்டும் என் தகப்பனே. அப்பா இறங்கிருளும். யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான ஞானம் உண்டாகட்டும். ஆமீன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் வேலி அடைத்தரலும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க தகப்பனே. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்கப்பா. எக்ஸாம் டைம்ல பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலும், போஷித்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவர் இறங்குவீராக. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆமீன் தகப்பனே. நீர் எங்களை ஆளுகை செய்தள்ளும். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க கிருபை தந்தள்ளும் என் ஆண்டவரே. நாங்கள் அசதியாய் இராதபடி காத்துக்கொள்வீராக. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்கப்பா. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.